ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நவோதயாவுடைய கிளாஸ் 6 அப்டேட்டட் சிலபஸ் சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட்டட் சிலபஸில் இவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாபிக் புதுசு. இது வரைக்கும் நவோதயா கிளாஸ் 6ல் இது வரைக்கும் நம்ம மென்டல் எபிலிட்டி, அரித்மெட்டிக் அண்ட் லாங்குவேஜ் இது மட்டும்தான் சிலபஸாக பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இவிஎஸ்ன்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த செக்ஷனில் ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் தி நேச்சர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த நேச்சர் வேர்ல்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட முக்கியத்துவம் என்ன, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஒன்று பயன்படுத்தி தான் போகணும். அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் போகணும். சரிங்களா? அப்படி தான் இந்த சிலபஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன், சாம்பிள் கொஸ்டின்ஸு. அது என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் என்ன? ஃபாஸ்ட் இதில் போகும் 4 ஆப்ஷனில் ஏரோப்ளேன் தான் உங்களுக்கு தெரியும். அதனால அதான் ஏரோப்ளேனை நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்தது என்னது? அதிகமான குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஹெவி குட்ஸ்னு கொடுக்காங்களா, அது என்னது? வாட்டர் டிரான்ஸ்போர்ட். அதுக்கு ஆப்ஷன். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சாம்பிள் கொஸ்டின் போட்டிருக்கேன். அடுத்தது ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொன்னாவே என்னது? ட்ரெயின் பற்றி தான் வரும். அதனால ட்ரெயின் தான் ஆப்ஷனாக இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன கொஸ்டின் இருக்கு? லீஸ்ட் பொல்யூஷன்னாக்கா இந்த ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருந்தால் பைசைக்கிளில் போனோம்னாக்கா நம்ம பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணாமல் போவோம். அதனால ஏர் பொல்யூஷன் இருக்காது, பைசைக்கிள். அடுத்தது என்னது? விச் இஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் யூஸ் டு கிராஸ் ரிவர். ரிவரை வந்து எப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு போட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம போறோம். இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ரிவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ரிவர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பேசிக்கா என்னென்ன டேம்ஸு, ஓகேவா, பெரிய டேம் எது, இந்தியாவில் இருக்கிற டேம் எது, இந்த ரிவர் எங்க வந்து ஆரிஜின், ரிவர் வந்து எங்க உருவாகுது, ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரிவரை பத்தினது, ரிவரோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி தண்ணியை சேமிக்க உதவுது, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாவே நம்ம ரிவர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒரு சாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம். லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாக்க உங்க எல்லாருக்குமே நம்ம படிச்சதுல தான் தெரியும். நமக்கு தெரியும் ஆப்ஷன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன் போட்டுருவீங்க. அடுத்தது ரிவர்ஸ் ஃபைனலி ஃப்ளோ இன்டு, கடைசியா எங்க போய் சேரப்போகுது? கடல்ல சேரப்போகுது. ஓகேவா? சீல தான் சேரப்போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரிவர் வாட்டர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார், என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க? இரிகேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்றாங்க. விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா? இரிகேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து ரிவர் எது? நிறைய கொடுத்துருக்காங்க. கடலும் கொடுத்துருக்காங்க, ஆற்றுகளும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யமுனான்றது ஒரு ரிவர் பேர், மற்றதெல்லாம் கடல். அடுத்தது டேம்ஸ் ஆர் மெயின்லி பில்ட் ஆன், ரிவர்ல தான் கட்ட முடியும் டேம்ஸ் இல்லைன்னா ரிவர் கட்ட முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவர்ல ஒரு சாம்பிள் கொஸ்டினா பாத்தீங்கன்னா இதுல இருந்து கேட்பாங்க. அடுத்த டாபிக் வந்து மவுண்டைன்ஸ் பாத்துங்க. மவுண்டைன்ஸ்னா என்னது? நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா மவுண்டைன் பத்தின, மவுண்டைன்ஸ் எப்படி கிளைமேட் இருக்க போகுது, அடுத்தது இந்தியாவில் உள்ள பெரிய மவுண்டைன் எது, அப்போ வந்து ஹையஸ்ட் எது, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ரிவர்லாம் இல்லைன்னாக்கா மவுண்டைன் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ரிவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இந்த இதெல்லாம் பேசிக்கா நாலேஜ் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டோம்னா மவுண்டைன் பத்தின கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதுல உள்ள ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் இந்தியா. நமக்கு எல்லாருக்குமே இது தெரியும். இந்த மாதிரி சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆன்சரா வரப்போகுது. ஹிமாலயாஸ். ஸ்னோ மெயின்லி ஃபவுண்ட் இன் மவுண்டைன்ல தான் வந்து பனி பாறைகள்லாம் வந்து படர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா மவுண்டைன்ஸ். அடுத்த கொஸ்டின் மோஸ்ட் ரிவர் பிகின் ஃப்ரம், மவுண்டைன்ல இருந்தா ஆறுகள் உருவாக ஆரம்பிக்குது. இதெல்லாம் மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனாலதான் அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். விச் அனிமல் லிவ்ஸ் இன் மவுண்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாக்குன்ற ஒரு அனிமல் மவுண்டைன்ல வாழக்கூடியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மவுண்டைன் கிளைமேட் எப்பவுமே எப்படி இருக்கும்? கூலா இருக்கும். அதனால மலை பிரதேசங்களுக்கு போனா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம குளிர்ச்சியை உணர்றோம். சம்மர்ல நம்ம அங்கதான் போவோம். சரிங்களா? அடுத்தது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிவிங் காம்பனன்ட்ஸ் பத்தி அவர் என்வரான்மெண்ட்ல உயிர் வாழினங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
அடுத்து பிளான்ட்லாம் நமக்கு என்ன கொடுக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் என்ன கொடுக்குது, நமக்கு ஃபுட்டு கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, இதெல்லாம் கொடுக்குது இல்லையா, அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எப்படி வந்து அனிமலோட பிஹேவ் பண்றோம், என்ன மாதிரி இதுல இருக்கிறோம், வந்து பிளான்ட் அண்ட் அனிமலை ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் போகலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஷ் பிரீத் எதுல கில்ஸ், இது வந்து தெரியும், செதில்கள் மூலியமா தான் என்னது அது வந்து சுவாசிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, விச் பிளான்ட் க்ரோஸ் இன் வாட்டர், வாட்டர்ல வளரக்கூடியது லோட்டஸ்ன்றது தண்ணீர்ல இருக்கிறது, அது ஆற்று தண்ணீர்ல இருக்கிறது. அடுத்தது, விச் அனிமல் லைவ்ஸ் போத் இன் லேண்ட் அண்ட் வாட்டர், தரையில் தண்ணீர்லயும் தரையில இருக்குன்னாக்க ஃப்ராக் இல்லையா, தவக்கலன்னு சொல்லுவோம்ல, அது வந்து தரையிலயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும். கேமல் இஸ் அடாப்டட் இன் வாட்டர், எங்க என்ன வாட்டரை வந்து என்ன பண்றது இங்க அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டெசர்ட், டெசர்ட்ல தண்ணி இருக்காது, அதனால வாட்டர் அடாப்ட் பண்ணி வச்சுக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அக்வாட்டிக் அனிமல், அக்வாட்டிக் அனிமல்னா நீர்வாழ் உயிரினங்கள்னு இருக்கும், அது வந்து டால்பின் இல்லையா, அது வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த டாபிக் வந்து நேச்சர் டிசாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சர் டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா இயற்கை பேரழிவுகள். அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது லார்ஜ் ஸ்கேல் டேமேஜ்னு எடுத்துக்கோங்க. பேரழிவுனா அதிகப்படியான வெள்ளம் வருது பாத்தீங்களா, அதிக மழை நீர் வரதுனால வெள்ளம் வருது, அதிக காத்த வந்து புயல்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து அதிக வந்து எர்த் குவைக் இருக்கு இல்லையா, அதோட நிலநடுக்கம், அதிகமான நிலநடுக்கத்தை எர்த் குவைக்குன்னு சொல்றோம். பெரிய அலை வந்துச்சுன்னாக்கா, மிக லார்ஜ் ஸ்கேல் அலை வந்துச்சுன்னா அது சுனாமின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் நம்ம வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ல பார்க்க போறோம். சைக்ளோனு, ஹீட் வேவ்ஸ், இதெல்லாம் தான் நமக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ல வரப்போகுது. விச் டிசாஸ்டர் இஸ் காஸ்ட் ஹெவிலி ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னா அது வந்து ஃப்ளட், அதாவது அதிகமா மழை பெய்ஞ்சா வரப்போகுது, ஃப்ளட் வரப்போகுது. ஓகேங்களா, வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வெள்ளம். அடுத்தது, விச் டிசாஸ்டர் காஸ் ஷேக்கிங் ஆஃப் த கிரவுண்ட், நம்ம தரையில பூமி அதிர்ந்ததுன்னா என்ன ஆகும், எர்த் குவைக் வருது. நம்மளாம் இதெல்லாம் கேள்விப்பட்டதா, இதான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. விச் டிசாஸ்டர் இஸ் காஸ்டு பை லேக் ஆஃப் ரெயின்ஃபால், டிராட், அதாவது வறட்சி, மழையே இல்லை தண்ணியே இல்லைன்னா வறட்சி ஏற்படும், டாட். அடுத்து, டியூரிங் ஆன் எர்த் குவைக் யூ ஷுட் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா ஸ்டாண்ட் அண்டர் த ஸ்டர்டி டேபிள், அதாவது நான் பாதுகாப்பான இடத்துக்கு கீழே போயிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். ஓகேவா. அடுத்தது, சைக்ளோன் இஸ் என்னது, ஸ்ட்ராங் விண்ட் வித் ரெயின், அதாவது காற்றுடன் சேர்ந்த மழைக்கு தான் வந்து சைக்ளோன் சொல்றாங்க. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ், அதாவது ஷெல்டர்னு சொல்றாங்க. ஹவுசஸ்னா என்ன மாதிரி, எதுக்கு நம்ம வந்து சேஃப்டியா ஒரு இடம் இருக்கிறதுக்கு அது வேறு ஹவுசஸ்னு ஷெல்டர் சொன்னாங்க. ஹவுஸ் மேட் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் இஸ் கால், நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் இப்போ யூஸ் பண்றது புக்கா ஹவுஸ், அது வந்து தெரியும், அது வந்து நமக்கு எல்லாம் தெரியும், காங்கிரீட்டால அந்த வீடை வந்து நம்ம இப்போ சொல்றோம். அடுத்து, இந்த ஹவுஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரீட் ஹவுஸ் ஆர் பில்ட் இன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ், எங்க வெள்ள பயனாக்கா எடுத்துட்டு நகர்த்தக்கூடியது. அடுத்தது, இது என்னது, இக்லோ இஸ் மேட் என்னது, ஐஸால பனிப்பாறைகளால கட்டக்கூடிய வீடுகள் தான் இக்லோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஐஸ். அதுக்கு ஹவுஸ் போட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், என்னது ஹவுஸ் போட், என்னது வாட்டர்ல தான் இருக்கும். டேட்டா நீங்க ஆப்ஷன் வாட்டர் எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்பாங்க, பயப்பட வேண்டாம், ஆன்சர் பண்ணுங்க. ஸ்லோப்பிங் வந்து என்னது, ரெய்னி அண்ட் ஸ்னோனி ரீஜன்ஸ்ல தான் வந்து இருக்கக்கூடிய காமன் ரூஃப் வந்து இதான். ஓகேங்களா. அடுத்தது, வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. வாட்டர் சைக்கிள் இன்னொரு பேர் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள்னு சொல்றாங்க. இதுல என்னன்னாக்கா, தண்ணீர் இருக்குன்னு வச்சுங்களா, அது எந்தெந்த மாதிரி மாறுது, தண்ணீர்ல வந்து சூரிய ஒளிப்பட்டதுன்னா அது வந்து ஆவியாகுது, அதாவது எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன், ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதை பத்தி ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய சயின்ஸ் புக்லயே இருக்கும், நீங்க பாருங்க. இல்லைன்னாக்கா நானும் பேசிக் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் சேஞ்சஸ் இன்டு வேப்பர். நான் சொன்ன வாட்டர் ஆவியாதுனாக்கா அது பேர் எவாப்ரேஷன் பேரு. அது ஒரு கேள்வி கேட்பாங்க கம்பல்சரி. இது இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, கிளவுட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை, என்னதுனால கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, கண்டென்சேஷன்னால கிளவுட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தெரிஞ்சதை தான் கேட்குறாங்க இவிஎஸ்ல, பயப்பட வேண்டாம். அடுத்தது, ரெயின்ஃபால் இஸ் கால்டு பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் போடணும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு வரும். சரிங்களா. அடுத்தது, த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த வாட்டர் சைக்கிள் என்னது, சன்னு தான். சன்னு, தண்ணியில வெப்பப்பட்டு தான் அது வந்து சைக்கிள் மாறுது, சன்னு தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, விச் ப்ராசஸ் சேஞ்சஸ் வாட்டர் வேப்பர் இன்டு வாட்டர்
ட்ராப்லெட்ஸ் என்னவா மாறப்போகுது? அது கண்டென்சேஷன் தான் திருப்பி வருது. ஆன்சர் அதுதான். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க இவிஎஸ்ல பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்றதுக்காக தி நேச்சுரல் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே பார்த்தீங்க. இதை மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவோதயா அண்ட் சைனிக் ஸ்கூல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கரண்ட் அப்டேட்டோட நாங்கள் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.